நம்ம உடம்பே பல இணைப்புகளால் ஆனது தான். இப்போ உதாரணத்துக்கு இந்த கை விரல் எடுத்துக்கங்களேன். 5 விரல். ஒரு விரலில் 1 2 3 ஜாயிண்ட் இருக்கா? ஒரு விரலில் 1 2 3 ஜாயிண்ட் இருக்குது. அப்போ 5 விரலில் 3 15 ஜாயிண்ட்டு. உள்ளங்கை 1 16, அடுத்து 17 இந்த முழங்கைக்கு முன்னாடி, அடுத்து முழங்கைக்கும் தோள்பட்டைக்கும் 1 17, தோள்பட்டைக்கிட்ட 18 ஜாயிண்ட்டு ஒரு கையில் இருக்குது. இப்போ ஒரு கையில் 18 ஜாயிண்ட்டுனா 2 கை 2 கால், இது போக தலை கழுத்தில் ஜாயிண்ட்டு, இது போக இங்கேருந்து கீழே மலவாய் வரைக்கும் இருக்கக்கூடிய தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டுகள், இப்படி உடல் முழுக்க இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டு எல்லாம் ஜாம் ஆயிடுச்சுன்னா உடல் எப்படி சரியாக இயங்க முடியும்? அப்போ இந்த ஜாயிண்ட்டுகளையெல்லாம் அசைச்சு விடுறதுக்கு நாம் என்ன செய்கிறோம்? இந்த ஜாயிண்ட்டுகளையெல்லாம் டெய்லி 1 வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி அசைச்சு விட்டோம்னா இந்த ஜாயிண்ட்டுகளில் கழிவுகள் தேங்காது, ஜாயிண்ட்டுகள் நல்லா வேலை செய்யும். அப்போ ஜாயிண்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது. அப்போ இது மட்டும் இல்லை, அடுத்து நரம்புகள். இந்த நரம்புகள் எல்லாம் அப்படியே வேலை கொடுக்காமல் இருக்கணும் வச்சுங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் பைப் லைன் இருக்குது. இந்த பைப் லைனில் தண்ணி போய்கிட்டே இருக்குது. அப்போ அதிலெல்லாம் உப்பு படிஞ்சிருதா இல்லையா? அப்போ இந்த பைப் லைன்கள் தண்ணி படிஞ்சிக்கிட்டே இருக்குன்னா, தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குன்னா, இந்த பைப் லைன்களில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா உப்பு படியத்தான் செய்யும். அதே போல் நம்ம நரம்பு குழாய்களில் ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் அதில் படிஞ்சிருக்கத்தான் செய்யும். அதை நாம் எப்படி க்ளீன் பண்ணுறது? அப்போ என்ன செய்யலாம்? அந்த நரம்புகளுக்கு வேலை கொடுத்தோம்னா, சுருங்கி விரிய வச்சோம்னா அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். அப்போ நரம்புகளில் கழிவு வெளியேறணும், தசைகளில் கழிவு வெளியேறணும், எலும்புகளில் கழிவு வெளியேறணும். அப்படின்னா இதை எல்லாத்தையுமே அசைச்சு விடணும், வேலை கொடுக்கணும். இப்போ எப்படி அசைச்சு விடுறது? அந்த அசைச்சு விடுற வேலை தான் யோகாசனம். இப்போ நீங்கள் குனிஞ்சு நிமிந்து வளைஞ்சு எந்திரிச்சு இந்த ஆசனங்கள் செய்யறப்ப எல்லா ஜாயிண்ட்டுகளுமே இயங்குதா? இப்போ எல்லா ஜாயிண்ட்டுகளும் இயங்கிறதுனால உடல் இயக்கம் சரியாக இயங்குமா? எல்லா நரம்புகளும் கசக்கி பிழியப்படுதா? அப்போ நரம்புகள் எல்லாம் சரியாக இயங்குமா? இந்த இயக்கம் சரியாக இருந்துச்சுன்னா உடம்பில் இருக்கக்கூடிய செல்களில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியே வருமா? இந்த கழிவுகள் எல்லாமே வெளியே வந்துருச்சு அப்படின்னா மறுபடி அதுக்குள்ளே உணவுகள் போகிறதுக்கு, இப்போ குழாயில் கழிவு அடைச்சிருக்குது அப்படின்னா முழு தண்ணியும் போக முடியுமா? போக முடியாது இல்லையா? அந்த கழிவு வெளியே போயிடுச்சுன்னா தண்ணி நிறைய போக முடியும் இல்லையா? அப்போ இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறிட்டுனா ரத்தம் முழுமையாக போகுமா? அப்போ ரத்தம் முழுமையாக போகிறப்ப எல்லா உறுப்புகளுக்கும் தேவையான ரத்தம் போய் சேர்ந்துருமா? ரத்தம் ஏன் போகணும்? இப்போ ரத்தத்தில் தான் நம்மளோட ஆக்சிஜன் போகுது. அப்போ நமக்கு தேவையான உடலில் இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்கு தேவையான ஆக்சிஜனும் கிடைக்கணும் அப்படின்னா ரத்தம் அதிகப்படியாக நாளங்களில் போகணும். இப்போ ரத்த நாளங்களில் அதிகப்படியான ஆக்சிஜன் போகிறப்ப எல்லா செல்களுக்கும் தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும். அப்போ எல்லா செல்களுக்கும் ஆக்சிஜன் கிடைக்கணும் அப்படின்னா அந்த செல்களில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி இருக்கணும். அப்போ அந்த கழிவுகளும் வெளியேறிடுச்சு, ஆக்சிஜனும் கிடைச்சிருச்சுன்னா ஆரோக்கியம் கிடைக்குமா? இப்போ அதுக்கு நம்ம எல்லா ஜாயிண்ட்டையும் அசைச்சு விடணும், நரம்புகளை கசக்கி பிழியணும். அதுக்கு நாம் செய்யக்கூடியது தான் இந்த யோகாசனம். இப்போ யோகாசனம் செய்கிறோம், காலையில் வெறும் வயத்தில் எம்டி ஸ்டொமக்கில் செய்கிறோம். அடுத்து மதியம் செய்யலாம், சாப்பிட்றதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி, இல்லை சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு இந்த யோகாசனம் செய்யுங்க. அந்த நேரம்தான் பாருங்கள், பசிக்கவும் செய்யாது. அதாவது பசிக்கவும் யோகாசனம் செய்கிற நேரத்தில் பசியும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் சாப்பிட்ட உணவு வயிற்றிலே இருக்கக்கூடாது, ஜீரணம் ஆகியிருக்கணும், பசி எடுத்திருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நாம் செய்கிறப்ப இந்த உடல் நல்லா இயங்கும், உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும்.
அடுத்து உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை இந்த உடல் எடுக்கும். இப்போ யோகாசனம் காலையில் செய்கிறோம், மதிய நேரத்தில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி செய்யலாம், ஈவினிங் செய்யலாம், இரவும் செய்யலாம். எந்த நேரத்துக்கு எந்தெந்த ஆசனங்கள் செய்யணும் அப்படின்றத நாம் அடுத்தடுத்து பார்ப்போம். முதல்ல யோகாசனம் செஞ்சால் உடலுக்கு ஆரோக்கியம் வரும், அதை நாம் புரிஞ்சுக்கிடுவோம். அடுத்து நாம் மற்றதெல்லாம் பார்ப்போம். நன்றி சொந்தங்களே, நாளைக்கு பார்ப்போம். எல்லாரும் நல்லா இருக்கணும்.